வெல்கம் டு நில் கவனி சொல். ஒவ்வொரு காலமுமே சிறப்பான காலம் தான். பருவ காலத்துல நான் சொல்றேன், மழை காலமா இருக்கட்டும், காரகாலமா இருக்கட்டும், வெயில் காலமா இருக்கட்டும், இதெல்லாம் சிறப்பான காலம். வாழ்க்கையிலையும் சில வசந்த காலம் இருக்கும். அது படிக்கிறப்ப மட்டும்தான். ஒரு ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப் இன்ன வரைக்கும் நினைச்சு பார்த்துட்டு இருப்போம். இறக்கும் தருவாயில கூட அந்த காட்சிகள்லாம் அப்படியே மிளிரும். மேபி இன்னைக்கு நில் கவனி சொல்ல அப்படிப்பட்ட ஒரு பருவம், ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப் அப்படின்னு தான் பேச வந்திருக்கோம். டாபிக்லாம் பெருசா இருக்கு சார், ஸ்கூல் லைஃப் பத்தி பயங்கரமா பேச போறோம் அப்படின்னு நிறைய வார்த்தைகள் இருந்தாலும், முதல்ல நான் ஒரு டீச்சர் அப்படி வச்சுக்குவோம். நான் ஸ்கூல் லைஃப் தான் பேசணும்னு ஆசைப்படுறேன். நான் ஒரு டீச்சர். என்ன செய்வோம் எடுத்தோன்னே டீச்சர் கிளாஸ்க்கு வந்தா? கலகுறீங்க, பயங்கர டியூன்ல இருக்கீங்க எல்லாருமே. எப்படி இருக்கு திடீர்னு இந்த பருவத்துல எந்திரிச்சு? அதுவும் மேடம் நீங்களாம் எந்திரிச்சு குட் மார்னிங் சேங்க, நீங்க மட்டும் செய்யுங்க தனியா பாப்போம். கூட்டத்தோட செஞ்சுட்டீங்க, நீங்க மட்டும் செய்யுங்க தனியா. எப்படி இருக்கு இந்த ஃபீல்? அந்த குட் மார்னிங் சார்னு சொல்றது ஒரு கோரஸ் எஃபெக்ட், எல்லாரும் எந்திரிச்சு நிக்கிறது, கைகள் மேல போறது, எப்படி இருக்கு சார்? பழச ரொம்ப ரிவைவ் பண்ண மாதிரி இருக்கு. பழச ரிவைன் பண்ற மாதிரி இருக்கு. அதற்கான ஷோ தான் இன்னைக்கு நில் கவனித்தல். அப்படியே காலேஜ் பக்கம் வரேன், அந்த சைட் பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு. ஸோ ஸ்கூல் அவங்களோட சிக்னேச்சர் கொடுத்துட்டாங்க, குட் மார்னிங் சார் அப்படின்னு. இங்க காலேஜ் பக்கம் நான் வரேன். ப்ரொஃபசர் உள்ள வந்தா நீங்க சொல்ற முதல் வார்த்தை என்ன? வெளியில போங்க சார் தான் சொல்லுவாங்க. அதையும் ரைமிங்லேயே சொல்றாரு, வெளியில போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போங்கன்னு சொல்லுவீங்க. வேற காலேஜ் சேட்டை தான். வேற ஃபர்ஸ்ட் அட்டெண்டன்ஸ் எடுத்துருங்க சார். ஃபர்ஸ்ட் அட்டெண்டன்ஸ் எடுத்துருங்க, அப்புறம் தான் போவீங்க நீங்க. அப்புறம் நாங்க வெளியே போய்டுவோம். நல்ல பசங்க எல்லாம் படிக்கிற பசங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன் காலேஜ் சைடுல. என்ன பண்ணுவீங்க ப்ரொஃபசர் உள்ள வந்தா? வந்துட்டாரா, எப்ப முடியும் மச்சான் இந்த கிளாஸ்? ஓகே, பொதுவா பொண்ணுங்க நல்ல பிள்ளைங்களா இருப்போம். சோ எந்திரிச்சு குட் மார்னிங் சொல்லிட்டு உட்காந்து சொல்லுமா, நான் தான் ப்ரொஃபசர். குட் மார்னிங் சார். சூப்பர், குட் மார்னிங். வேற என்ன பண்ணுவீங்க காலேஜ்ல? மச்சி அவர் வந்துட்டாரு, நான் தூங்குறேன், கொஞ்ச நேரம் கழிச்சு. என்னடா என்னமோ வேற்று கிரகத்துல இருந்து ஒரு ஆள் வந்த மாதிரி, மச்சி அவர் வந்துட்டாரு நான் தூங்குறேன். இதான் இயல்பு, இதான் இயல்பு. நீங்க அந்த இயல்பை வந்து வெளிப்படுத்திருக்கீங்க. நான் இப்ப இந்த சைட் வரேன். ஸ்கூல் அப்படின்னு நமக்கு ரொம்ப பிடிச்சது ரைம்ஸ் தான். யாராவது வீட்டுக்கு வந்தாலே சொந்தக்காரங்க எல்லாம் சொல்ற வார்த்தை என்னன்னா ரைம்ஸ் தான். ஸ்கூல்ல சொன்ன மாதிரி அதே ஸ்லாங்ல அந்த ரைம்ஸை யாராவது ஒரு 4 வரி கடகடன்னு செஞ்சு காமிக்கணும். அம்மா இங்கே வா வா, ஆசை முத்தம் தா தா, இலையில் சோறு போட்டு ஈயை தூர ஓட்டு. யாரோ கிட்ட ஒரு பொண்ணை பார்த்து சொன்ன மாதிரியே இருக்கு எனக்கு. அம்மா இங்கே ஆசை முத்தம் தாத்தா அப்படின்னு. வேற பசுமையா இருக்கு ரைம்ஸ். நான் இதான் கேக்குறேன், வேற என்ன இருக்கு? ஜானி ஜானி எஸ் பாப்பா, ஈட்டிங் சுகர் நோ பாப்பா, டெல்லிங் லைஸ் நோ பாப்பா, ஓபன் யுவர் மவுத். Chubby cheek, dimple chin, rosy lip, teeth tin. அப்படின்னு 4 பேர் தானே சார் கேட்டீங்க? கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போலாம், மறந்துருச்சு டீச்சர். ABCD EFG HIJK LMN LMNQRS. அதுவும் தப்பா? மறந்து போச்சு. குட். யாக்காராயினும் நாக்காக்க காவாக்கா சோகாப்ப சொல்லிழுக்கப்பட்டு. சோ காப்பர்லாம் இல்ல. இது என்னது காப்பர்? நல்லா பண்ணாங்க நிஜமா. அந்த காலத்தை திருப்பி ரீவைன் பண்ணி பாக்குறது அப்படின்னு ரொம்ப அழகா அந்த பையனும் சொன்னாப்ல. அங்க ரைம்ஸ் இல்ல காலேஜை பொறுத்த வரைக்கும். ஸ்கூல்ல தான் ரைம்ஸ், டேபிள்ஸ், பிரேயர் அந்த மாதிரி. காலேஜ்ல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு? நான் வந்து BE எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட். அதுல வந்து ஒரு லா, ஒரு முக்கியமான லா, மோட்டார் லா. whenever a conductor cuts the magnetic flux, the EMF will be induced in it. இது ரொம்ப முக்கியமான மோட்டாருக்கு சம்பந்தப்பட்ட லா. இது வந்து எனக்கு மறக்க முடியாத. அர்த்தம் புரிஞ்சு படிச்சீங்களா இல்ல அப்படியே மக பண்ணதா? அர்த்தம் இல்ல, புரிஞ்சுதான் சார். புரிஞ்சுது. தமிழ்ல சொல்ல முடியுமா? மோட்டாரோட பிரின்சிபல் என்ன அப்படின்னா, காயிலால அதை ரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால அது ரொட்டேட் ஆகும். அப்போ வந்து ஒரு EMF வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒன்று வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த விசை தான் வந்து மோட்டார்ல தேவைப்படுற அந்த மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, குட் 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 குட். இதான் கேக்குறேன். நீங்க படிச்ச துறைக்கு சம்பந்தப்பட்ட முக்கியமான தியரியா இருக்கலாம், புரியாம என்ன வேணா இருக்கலாம். அது அவங்கள மட்டும் ஈஸியா ரைம்ஸ் கேட்டு எங்க ஃபார்முலா ஸ்கூல்ல உட்கார்ந்திருக்காங்க. அவங்க ஸ்கூல்ல உட்கார்ந்திருக்காங்க. ஃபார்முலாலாம் தெரிஞ்சா நாங்க அரியர் வைக்காம பாஸ் பண்ணிருப்போம் சார். இல்ல, அவங்க ஸ்கூல்ல உட்கார்ந்திருக்காங்க, அந்த காரணம் தான். இங்கிலீஷ் டீச்சர்ஸ் வந்து யூஸ்வலி டங் ட்விஸ்டர் வந்து சொல்லி கொடுப்பாங்க இங்கிலீஷ்ல.
she sells in a she show. She sells in a she show. And இன்னொன்னு அழகான ஒரு இது அழகா இருக்கும், அர்த்தமே புரியாது பட் சொல்லுவோம். Peter Piper picked a pickle paper in a better paper. Peter Piper picked a pickle paper in a better paper. அது அர்த்தமே புரியாது பட் நம்ம வந்து just tongue very good. twister நல்லா பண்ணீங்க. சொன்ன ரைம்ஸ் இதெல்லாம் வந்து நாங்க நல்லா மனப்பாடம் பண்ணி எங்க ஜூனியர் செகண்டல் பண்றதுக்கு டங் ட்விஸ்டர்ஸ் எல்லாம் தான் நாங்க ரெடி பண்ணுவேன் சார். இப்போ ஏபிசிடி அவர் சொல்லியிருந்தாரு, அதை அப்படியே திருப்பி சொல்லுங்க அப்படின்னு நாங்க ஒரு சொல்லி காட்டுவோம். ZYXWVUTSRQPONMLKJHJFEDCBA அப்படின்னும் இதை அவன் திருப்பி சொல்லணும், கண்டிப்பா சொல்ல மாட்டான். சரின்னு சொல்லிட்டு ஓகே ஸோ ரைம்ஸ் சொல்லுவோம். ரைம்ஸ்னா ரொம்ப பழைசா இருக்கும். சரி நாங்க வந்து தமிழ்ல இப்போ இருக்கிற சென்னை தமிழ்ல சொல்றோம்ப்பா, படத்துல இருந்து பார்த்தது அந்த மாதிரி, அதை வந்து நீ தெளிவா சொல்லணும், இதே டங் ட்விஸ்டர் அப்படின்னும். சரி நான் சொல்லுங்கண்ணா அப்படின்னா, இன்சுக்கு இன்சு தின்சா நடக்கிற குன்சுக்கா இருக்குமா இருக்கு, பேட்டையிலும் பேரு பேப்பர்லயும் பேரு, ஓட்டுக்கு போனா இலையில சோறு, ஓட்டல் போனா டேபிள்ல சோறு, அடிக்கடி பார்க்கணும் ஐநம்பேட்டை வந்து பாரு அப்படின்னும். திரும்பவும் அதை அவன் கிராஸ் பண்ணி சொல்றதுக்கு டைம் ஆகும். ஸோ ரைம்ஸ் அங்க கத்துக்கிட்டதெல்லாம் இப்படிதான் நாங்க டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவோம் தவிர ஃபார்முலாவோட எடுத்தா எங்களுக்கு நிறைய தெரியும். நீங்க பாருங்க, ஸ்கூல்ல உள்ளவங்க யாராவது இவர் சொன்னதை சொல்ல முடியுமா, அல்லது அந்த அந்த பொண்ணு சொன்னாங்களே அதை சொல்ல முடியுமா ஸ்கூல்ல உள்ளவங்க? இன்ச்சா நடக்கிற தினசுகுமாருக்கு ட்ரை பண்ணு சிரியாதீங்க ட்ரை பண்ணிட்டோம். கம் ஆன். என்னது அது? என்னப்பா சொல்லுப்பா, திருப்பி சொல்லுப்பா. இன்ச்சுக்கு இன்ச்சு தின்சா நடக்கிற கும்சுக்கா இருக்குமா இருக்கு, பேட்டையிலும் பேரு பேப்பர்லயும் பேரு, ஹோட்டல் போனா டேபிள்ல சோறு, வீட்டுக்கு போனா இலையில சோறு, அடிக்கடி பார்க்கணும் ஐநம்பேட்டை வந்து பாரு. அவ்வளவுதான், சிம்பிள். இன்ச்சுக்கு இன்ச்சா நடக்கிற தினசுகுமாருக்கு வீட்டுக்கு போயிட்டாரு, சொல்லுங்க அதுக்கு மேல. இன்ச்சுக்கு இன்ச்சா சரி இருங்க, நான் ஒண்ணு சொல்றேன், அதை நீங்க சொல்றீங்களா? சொன்னீங்க பாருங்க. சொல்லு. தென்னை ஓலையில் வெண்ணெய் வைத்து தின்றால் கண்ணை கட்டும். சொல்லுங்க, கடகடன்னு சொல்லுங்க. தென்னை ஓலையில் வெண்ணெய் வைத்து தின்றால் கண்ணை கட்டும். சூப்பர்ப்பா. நாங்களும் ஸ்கூல்ல எல்லாமே தெரிஞ்சு படிச்சு தான் இங்க காலேஜுக்கு வந்திருக்கோம். ஓகேங்களா? ஸ்கூல்ல நாங்க படிக்காத மக்கு பசங்க எல்லாம் காலேஜுக்கு வந்து சேர மாட்டாங்க. நான் ஒன்று சொல்றேன், சொல்லுங்க. நான் தமிழ்லயே சொல்றேன். சரி. சுத்திர பூமியில இருந்து சுத்தாதவனத்துக்கு போய் சுத்தாதவனத்துல சுத்திர பூமி பார்த்தா சுத்தாதவன கூட சுத்திர பூமி மாதிரி தெரியும். ஏதோ தமிழ்ல சொல்றேன்னு சொன்னீங்க, அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இதுவே தமிழ் இல்லனா அப்ப நீங்க பேசுறது என்னது? நாங்க பேசுறதாங்க தமிழ். இப்ப அதான் தமிழ் ஆயிடுச்சு. நான் வந்து தெளிவா சுத்திர பூமியில இருந்து சுத்தாதவனத்துக்கு போய் சுத்தாதவனத்துல இருந்து சுத்திர பூமியை பார்த்தா சுத்தாதவன கூட சுத்திர பூமி மாதிரி தெரியும் சொன்னேன். சுத்துறதே தமிழ்னு தெரியலனா அப்ப நீங்க சொல்றது என்ன? ஜில்சாக்கா ஜல்சான்றீங்க. இதோட சிம்பிளா சொல்றேன். நம்ம ஊர் பழமொழி சொல்றேன், ஓட நிறைய ஒரு நிறைய கிணறு முதல்ல ஒரு முடி அரைமுடி. கொஞ்சம் ஸ்லோவா சொல்லுங்க, சொல்லுவாங்க. நீங்க ஸ்லோவா சொல்லுங்க. ஸ்லோவா சொன்னா எல்லாரும் தான் சொல்லுவாங்க. இவரு தான் சொல்லுவாரு, அவரு தான் சொல்லுவாரு. ஸ்லோவா சொன்னாலும் நீங்க ஸ்லோவா சொல்லுங்க, நான் சொல்றேன். ஓடுற நரியில ஒரு நரி கிணறு முதல்ல ஒரு முடி நரமுடி. ஓடுற நரியில ஒரு நரி கிளநரி, கிளநரி முதுகுல ஒரு முடி நரமுடி. ஓகே, குட். ஆரோக்கியமா இருக்குது. டங் ட்விஸ்டர்ஸ் விளையாட்டாயிருச்சு திடீர்னு. இந்த நில்கவனி சொல் எதுக்கோ போய் எங்கெங்கயோ போயிட்டோம். இதான் இயல்பான வாழ்க்கை அப்படிங்கிறது. நான் இன்சைட் வரேன், ஸ்கூலுக்கே கேட்டுட்டு இருக்கேன், நான் காலேஜ் சைட் வரேன். நிச்சயமா இந்த மறக்க முடியாத டீச்சர்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. அவங்களுக்கு டீச்சர்ஸ்னா அவங்களுக்கு ப்ரொஃபசர்ஸ் அண்ட் லெக்சரர்ஸ். சொல்ல முடியுமா அவங்கள பத்தி? ஃபர்ஸ்ட் இயர்ல பிசிக்ஸ் மேடம் ஒரு மேடம் இருக்காங்க, ரம்யான்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க எப்படின்னா அவங்க ரொம்ப இன்னசென்ட். அவங்க எப்படின்னா நாங்கள் கலாச்சா கூட அவங்களுக்கு தெரியாது. என்னப்பா என்னாச்சு, என்ன எல்லாம் சிரிக்கிறீங்க, அவங்கள நான் ஓப்பனாவே கலாச்சாரம் அவங்களுக்கு தெரியாது. எவ்வளவு வயசு இருக்கும் மேடம்க்கு? அந்த மேடம்க்கு எங்களை விட ஒரு 3 years 4 years எல்லாரும் இருப்பாங்க அப்போ நாங்கள் படிக்கிறப்போ. ஸோ அவங்க வந்து டீச் பண்ணுறப்பலாம் நாங்கள் வந்து அவங்கள கிண்டல் பண்ணணும்லாம் தோணாது. இவ்வளோ நல்லா இருக்காங்க, இவ்வளோ வந்து அமைதியாக வந்து நம்மள எதுவுமே அவங்க ஹர்ட் பண்ணல, ஸோ நாங்களும் வந்து அமைதியாக உட்காந்து கவனிக்கணும் அப்படின்ற ஒரு தாட் தான் வரும். ஸோ அதனால அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த வயசும் ஒரு காரணம். உங்களுக்கு நம்மளோட 2-3 வயசு ஜாஸ்தியா கூட சொல்லலாம். ரொம்ப அட்ராக்டிவா இருப்பாங்க. அட்ராக்டிவ். தப்பு இல்ல. வேற இதான் கேக்குறாங்க, யூனிக்கான கேரக்டர். நான் வந்து ஈசி ஸ்டூடெண்ட். எனக்கு வந்து விஜயானந்த் சார்னு சொல்லிட்டு ஒரு சார் ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து டீச்சிங் ப்ரொஃபஷனே வந்து ரொம்ப விரும்பி வந்து டீச்சிங் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து எப்படி கிளாஸ் எடுப்பாரு அப்படின்னா எல்லாருமே அவரோட குழந்தைங்க அப்படின்னு சொல்லி பாப்பாரு. எல்லாரையும் காமனா பாப்பாரு. என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறாரு? அவர் எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ் எடுப்பாரு. ஓகே. எல்லாருக்கும் காமனா இது பண்ணுவாரு. பசங்க யாரு படிக்கலையோ அவங்களுக்குலாம் ஜெராக்ஸ் அவரே போட்டு கொடுப்பாரு. அவரோட சேலரி பணத்தை வச்சு அவரே போட்டு கொடுப்பாரு. அதை திருப்பி வேணும்னு எதிர்பார்க்க மாட்டாரு. நான் பாலிடெக்னிக் படிக்கும்போது என்னோட ஸ்டாஃப் ஒருத்தர் எனக்கு பாடம் நடத்துவார். அவரோட பாடி லாங்குவேஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்ச நாளாவே எனக்கே அந்த பாடி லாங்குவேஜ் அப்படியே எனக்கு ஒட்டிக்கிச்சு. என்ன பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும்? ஏன் சார் இதுதான் சார் மோட்டர், இப்படிதான் சார் எரியும், இப்படிதான் சார் சுத்தம், அப்படி இப்படின்னு அவர் பண்ற மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும். அது ரொம்ப பிடிக்கும். கொஞ்ச நாளா அது அப்படியே எனக்கே ஒட்டிக்கிச்சு. அதுல இருந்து மீண்டு வரதே பெரிய விஷயமா இருந்தது. குட். நான் இந்த பக்கம் தான் வரணும்னு ஆசைப்படுறேன். டீச்சர்ஸ் அப்படின்னா எப்பவுமே நெருக்கமானவங்க. மேபி லெக்சரர்ஸ் ப்ரொஃபஸரை விட டீச்சர்ஸ் நெருக்கமானவங்க. யூனிக்கான
கேரக்டர் உள்ள டீச்சர். இந்த காரணத்துக்காக எனக்கு பிடிக்கும். எங்க தமிழ் ஆசிரியை ரைட்ல ரோஸ், சின்ன கொடை, பெரிய பட்டை, நடுவில் சின்ன குங்குமம், அந்த அப்பியரன்ஸ் பார்த்தாலே ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஸ்கூல் லைஃப்ல நடந்த நம்ம அப்சர்வ் பண்ண யூனிக்கான கேரக்டர் உள்ள டீச்சர்ஸ். நான் 4th ஸ்டாண்டர்ட் படித்தேன். அவர் வந்து அவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவரோட டீச்சிங் ஸ்டைலே டிஃப்ரெண்டாக இருக்கும். ஒரு லாஸ்ட் பீரியட் அப்போ மட்டும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகும். ஏன்னாக்கா லாஸ்ட் 10 நிமிஷத்துக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஏன்னா அப்போ ஸ்டோரி சொல்லுவார், விட வாரக்கதை மாதிரி சொல்லுவார். அதுக்காக ஒரு டார்கெட் வச்சுருவார். இதை சீக்கிரமா எழுதி முடிச்சுன்னா நான் சொல்லிடுவேன், இல்லைனா எனக்கு போயிடும் அப்படின்னு. அதனால அந்த மேனலிசம் அது பிடிக்கும். அது மட்டும் அவர் பிளாக்கா இருப்பாரு. கரெக்டா ஆஃப்டர்நூன் என்ன பண்ணிடுவாரு, எல்லாரையும் அவர் லஞ்சுக்கு வெளிலலாம் போக மாட்டாரு. கிளாஸ் ரூம்ல எல்லாரையும் வெளில வச்சுட்டு நாங்கள் லஞ்சுக்கு போயிடுவோம். அவர் ரோஸ் பவுடர் எடுத்துட்டு வர்றாரு, அவர் ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு அப்புறமேட்டா உள்ள திரும்பி பார்த்தா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருப்பார். என்னடா நான் ரொம்ப நாளா சந்தேகம் மாட்டேன். அதுக்கப்புறம் அவர் லஞ்ச் ஒரு ஸ்டாஃப் ரூம்ல வச்சுட்டு போயிட்டு நான் எடுத்து போய் கொடுத்தேன். அப்பதான் தெரியுது கபோர்டு தந்தப்பா ரோஸ் பவுடர் இருந்துச்சு வைப்பாரு. ஸோ அந்த மேனலிசம் ரொம்ப பிடிக்கும். சார் நான் 4th படிக்கும்போது குடியாத்தம்னு ஒரு ஊரில் சார் மிஸ்டர் சண்முக சுந்தரம் SST எடுத்தார். அவரை நான் ஏன் மறக்க முடியாதுன்னா 4th படிக்கும்போது எனக்கு டீச் பண்ணும்போது நான் ஒரு பக்கத்தில் ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன் கொஷின்ஸ் கேட்கும்போது. அப்போ என்ன இங்கே அடிச்சார். இப்போ எனக்கு அந்த இடத்துல மீசை கிடையாது. அதுக்கு அடுத்ததுலேருந்து அவர் ஸ்கேலே தொட்டதில்லை சார். மிஸ்டர் சண்முக சுந்தரம் SST மாஸ்டர் 4th படிக்கும்போது 92. உங்களுக்கு அடிச்சு ரத்தம் வந்தோன்னா அதுக்கப்புறம் அவர் ஸ்கேலே தொட்டதில்லை. அதனால அவரை நான் இன்னும் லைஃப்ல மறக்கவே இல்லை சார். சார் எனக்கு டீச்சர்ஸோட நேம் சரியே தெரியல. ஏன்னா 1ஆம் கிளாஸ் அவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லீனாக ஹைட்டாக இருப்பாங்க, எப்பவுமே சிரிச்சுட்டே இருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா அது அவன் சொல்லித்தரத்தை நம்ம திருப்பி சொல்லலைனாலும், அது நாளைக்கு ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க, அதை எழுதி வந்து கொடுக்கலனாலும் திட்டவே மாட்டாங்க, சிரிச்சுட்டே தான் சொல்லுவாங்க. 1ஆவதுல பிடிச்சது. 3ஆம் கிளாஸில் ஒரு டீச்சரை பிடிக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா கிளாஸில் வந்து உட்காந்த உடனே கற்பனையில் போயிடுவாங்க. ஸோ ஏன் அவங்கள பிடிக்குன்னா 3ஆம் கிளாஸில் எப்போ வேணா நாங்கள் வெளியே போகலாம், எப்போ வேணா உள்ளே வரலாம், ஒருத்தரா மட்டும் கிடையாது. வரையாடா போலாமா, ஏதாரா அவங்க பார்த்து இப்படி உட்காந்து இப்படி பார்த்தாங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சது. பீரியட் முடிவு வரைக்கும் அங்கே தான் இருப்பாங்க. அதனால பிடிக்கும். 4th ஒரு வாத்தியார், அவர் வந்து அட்டண்டன்ஸ் எடுக்கிறாரா இல்லையோ டேபிள் போட்டிருப்பாங்க, அப்படி கை வச்சாருன்னா அப்படி தாளம், அப்படி எப்போ பார்த்தாலும் வந்து கிளாஸ்ல உக்காந்தாருன்னா மியூசிக் தான் ஃபர்ஸ்ட். மியூசிக் அவரே பாடுவார், அவரே அடிப்பாரு, அதுக்கப்புறம் தான் வந்து அட்டெண்டன்ஸ் எடுப்பாரு. ட்ரம்ஸ் வச்சுக்கிட்டு பாடிக்கிட்டு வர வாத்தியார், கதை சொல்ற வாத்தியார், அதெல்லாம் நமக்கு பிடிக்கும். மனசுல ரொம்ப இணக்கமான. பார்த்தீங்கன்னா 10th ஜேஸ் ரத்தினம் சொல்லிட்டு பிரின்சிபல், அவரை எல்லாருமே நாங்கள் பூனைன்னு தான் கூப்பிடுவோம். பூனை வந்துச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா நாங்கள் இப்படி பக்கத்துல பேசியிருந்தோட எங்க பின்னாடி வந்து என்ன கூட தெரியவே தெரியாது. அப்படி சைலண்டா நடப்பாரு. அந்த மாதிரி அவரை தப்பு பண்ணிட ஏடா என்னடா பண்ணிட்டு இருக்காங்க, கையை காடு, ஒழுங்கா போய் உட்காரல அப்படி சொல்லி பேசுவார். அதனால இந்த டீச்சர்ஸுங்களை என்னால மறக்கவே முடியாது. ஓகே, இந்த ஷோட ஆரம்பத்தில் நம்ம பேசுற மாதிரி தான் இது பசுமையான நினைவுகள் தான். ஏனோ தெரியல, இந்த ஸ்கூல் சைட்ல பயங்கர எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு, நினைவலைகள் ஜாஸ்தியா இருக்கு. ஆனா இங்க கொஞ்சம் டல்லா தான் இருக்கு. பார்ப்போம் அடுத்தடுத்த செக்மெண்ட்ஸ்ல இது கொஞ்சம் பூம் அப் ஆகுதா அப்படின்னு. ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் நெல் சொல். பள்ளி பருவமா கல்லூரி பருவமா, அது ஒரு வசந்த காலமா இருக்கலாம், ரொம்ப ஆளுமைக்குரியது, நினைச்சு பார்த்து இன்ன வரைக்கும் உயிர் வரைக்கும் கசிஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த நினைவலைகள் எல்லாம். அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இந்த சைட் ஸ்கூல் உட்காந்துருக்காங்க, காலேஜ் உட்காந்துருக்காங்க. அதை மேலும் மெருகூட்டுவதற்காக, அழகூட்டுவதற்காக சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப மனசுக்குள்ளே வச்சிருந்து. ஏன்னா 2 பேரோட அறிமுகம் அப்படின்னு பார்த்தா ஊடக நண்பர்கள் தான். விஜேவா இருக்கலாம், ஆர்ஜேவா இருக்கலாம், ஒரு பெரிய ஷோ வந்து வழி நடத்துற ஒரு விதமா இருக்கலாம், மிமிக்ரிக்குன்னே தனியா ஒரு அத்தியாயம் போட்ட முறையா இருக்கலாம். 2 பேரையும் நான் வரவேற்கிறேன். முதல்ல ஃபீலியா, வெல்கம். நெல் கவனித்தல். அவங்க பாத்தீங்கன்னா அவங்க பேசுறதே ஸ்கூல் கிட் பேசுற மாதிரி அந்த ஒரு வெள்ளந்தித்தனமான பேச்சு தான் இருக்கும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இவங்க பேச ஆரம்பிச்சாலே நம்ம எல்லாம் சிரிப்போம். படவா கோபி, பெயர்லயே ஒரு அழகான ஒரு பெயர் காரணம் வேற வச்சிருக்க படவா கோபியை நம்ம அவங்கள்ட்ட தான் வரேன் நான். ஐயோ ஏன் சரி எடுத்தோன்னே நானு அந்த ஸ்கூல் பசங்க பயப்படுற மாதிரியே பயப்படுறாங்க. வந்தோடனே பசங்க எல்லாம் குட் மார்னிங் சொன்னாங்க. இல்ல எல்லாரும் நான் என்ன டீச்சரா நினைச்சுக்கிட்டு குட் மார்னிங் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ரைம்ஸ் எல்லாம் சொன்னாங்க. நீங்க உங்க ஞாபகத்துல இருக்காது, ரைம்ஸா இருக்கலாம், டேபிள்ஸா இருக்கலாம், ஏதாவது சொல்லுங்க ஃபிலியா. Jack and Jill went up the hill to fetch a pail of water. Jack fell down and broke his crown and Jill came tumbling after. கரெக்ட்டா சொல்லிடுறேன். 100 வகையான வாய்ஸ் நீங்க பேசுவீங்க. பட் உங்களோட குழந்தை பருவத்துல நீங்க பேசின ரைம்ஸா இருக்கலாம், டேபிள்ஸா இருக்கலாம், படவா கோபிட்ட இருந்து வரணும்னு எதிர்பார்க்கிறோம். ரைம்ஸ் சொன்னான்னு பாத்தீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு ஞாபகம் இல்லை. பட் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது எங்க ஆலி மிஸ் தான். நல்ல கும்முன்னு இருப்பாங்க. சோ அதனால பாதி நேரம் அவங்கள பார்த்து நிற்கிறதுக்கு நான் பயந்துட்டேன். ஆலி மிஸ் தான் நல்லா சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். ஓகே, அவங்கள பாக்குறதுக்கு நமக்கு நேரம் பத்தாது. ஏன்னா பாத்தீங்கன்னாக்கா இவங்க அந்த பட் ரோடு ஏரியா. இப்போ வந்து சென்னையில வந்து பட் ரோடு, பெரம்பூர் டஃப்டன், பல்லாவரம்,
இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா தான் அந்த ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி இருந்தாங்க. இப்போ அவங்க நிறைய பேர் இல்லை. ஸோ அந்த கம்யூனிட்டியை சார்ந்தவங்க அவங்க ஆலி மிஸ். பேரே அவங்க வந்து ஆலின்னு நினைக்கிறேன், மிஸ் வந்து நம்ம சேர்த்துக்கிறது ஆல். ஸோ அவங்க வந்து கிளாஸ்ல அப்படி உட்காந்தாலே கலாஃபின்னு இருக்குமா, நம்ம அப்படியே அவங்கள பார்த்துக்கிறது, அவங்க ரைம்ஸ் முடிச்சு எல்லாத்தையும் முடிச்சு எல்லாம் போயிடுவாங்க. அப்போ கூட நம்ம போடியே தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எனக்கு வந்து பசுமையான நினைவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைம்ஸு, இதை விட ஆலி மிஸ். சமீபத்தில் எப்பயாவது ஆலி மிஸ்ஸை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சா? அவங்க நியூசிலாந்து எங்க போய் செட்டில் ஆயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். எங்க அந்த கம்யூனிட்டி இல்ல இப்போ. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தம் ஆஸ்திரேலியால தான் செட்டில் ஆயிட்டாங்க. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து எல்லாமே அந்த கம்யூனிட்டியே வந்து அவங்க பேசுற மொழி அது எல்லாமே இப்போ நமக்கு காதுல ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. ஆக்சுவலி நான் அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன். அப்போ போயிட்டா கூட அவங்க அம்மா அந்த உண்மையிலேயே அவங்க பேசக்கூடிய அவங்க சித்தப்பா எல்லாம் இருப்பாங்க. எல்லாம் பெரிய கம்யூனிட்டி, அவங்க ஒன்னா இருப்பாங்க. அந்த சனிக்கிழமைனா அவங்க வந்து அந்த பட் ரோட்ல வந்து அந்த பால் போவாங்க, பால் டான்சிங் இருக்கு, அப்படின்னு கும்முன்னு லைட்டா 2 ரவுண்ட் அப்படி கையில பிக்கப் பண்ணிக்கிட்டு அந்த டிம் லைட் வச்சுட்டு அந்த ரெக்கார்ட் பிளேயர்ல போட்டு மிஸ்ஸும் அங்கிளும் ஆடுவாங்க. அதெல்லாம் ஞாபகம், நல்ல ஞாபகம் இருக்கு. ரைம்ஸை தவிர, டேபிள்ஸை தவிர, பிரேயரை தவிர என்னென்ன உண்டோ கிளாஸுக்கு வெளியில அது எல்லாமே ஞாபகம் இருக்கு. எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஞாபகம். ஏன்னா அவங்ககிட்ட ரொம்ப க்ளோஸ், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஸோ நான் வந்து பெருசா படிக்கிற பையன்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது, அது நிறைய பேருக்கு தெரியும். எனக்கு வந்து பள்ளி பருவத்தில் அவங்க ஒருத்தர் தான் ஒன்றும் நல்ல ஞாபகம் இருக்காங்க. மெயினாக அவங்களோட பேசுகிற மொழி நிறைய ஞாபகம் இருக்கு எனக்கு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சித்தப்பா பெரியப்பா எல்லாம் வந்து ஒரு வீட்டில் தான் இருப்பாங்க. அவங்க பேசுகிற ஆங்கிலோ இண்டியன், அவங்க இங்கிலீஷ் கம்யூனிட்டி இல்லையா, பட் அவங்க பேசுறது வந்து வாட் மச்சான், வாட் ஆர் யூ டூயிங் அட் ஹோம் டா, வாட் டுடே வாட் ஐ டிட் டா, வாட் டுடே போபோ கரி டா, போபோ கரி டா, வாட் போபோ கரி மச்சான், வாட் யூ டா, யூ டு பீஃப் டா, ஐ டோன்ட் ப்ளே இன் தி புலிமத் நெயில் டா, கம் ஹோம் டா, இட்ஸ் வெயில் டு மச் டா அப்படினா. ஸோ இந்த இது வந்து எனக்கு எப்பவுமே என்னுடைய ஸ்கூல் டைம் அப்படின்னு என்ன யாரு கேட்டாலுமே வந்து இந்த கம்யூனிட்டி எனக்கு முதல்ல ஞாபகம் வரும். இப்போ அவங்க யாருமே இல்லை ஆக்சுவலி. அது ரொம்ப, அது வந்து எனக்கு பாதிக்கதான் பட்டிருக்கு மெயினா. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். சார் சொன்ன மாதிரி அந்த ஆசிரியர்கள் அல்லது டீச்சர்ஸ் உங்க லைஃப்ல மறக்க முடியாத யூனிக்கான கேரக்டர்ஸ் உள்ள டீச்சர்ஸ் அந்த மாதிரி யாரா இருக்காங்களா ஆஃபிலியா? எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா எங்களோட தமிழ் மிஸ் தான், ரோஸ் பிரிட்டோ அப்படின்னு. அவங்க வந்து சூப்பரா எடுப்பாங்க சார். நான் காலேஜ் வரைக்கும் போயிட்டு அவங்களோட கிளாஸ் மிஸ் பண்ணியிருக்கேன். காலேஜ்ல தமிழ் கிளாஸ்ல உட்காந்துக்கிட்டு ஐயோ திருப்பி ஸ்கூலுக்கு போயிடலாமா அப்படிலாம் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். என்னோட சில பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் மாட்டிக்கிட்டு திருப்பி போய் கிளாஸ்ல உட்காந்து அனுபவம்லாம் கூட உண்டு. ஏன்னா அவங்க வந்து அந்த ரொம்ப கஷ்டமான இதெல்லாம் இருக்கும்ல, அந்த இந்த என்னென்னோ வருமே நம்மளுக்கு நெய்தல் பாலை, அந்த தலைவனை பிரிந்து தலைவி, தலைவி பிரிந்து தலைவன், இதெல்லாம் வந்து அவங்க அவரே படிக்கலன்னாரு. அவர்ட்ட போய் என்னமோ இருக்குமே, என்னமோ இருக்கு. என்ன கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். நெய்தல் பாலை, குறிஞ்சி, அப்புறம் முல்லை, முல்லை வேற எல்லாம் குமாலின்னு வருது, எல்லாம் படிக்கிறது. சோ அதெல்லாம் வந்து நல்லா சினிமாவோட கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. சோ நல்லா பச்சாக்குன்னு பதியும் நமக்கு வந்து மனசுல. அந்த கம்பேரிசன் எல்லாம் சூப்பரா கொடுப்பாங்க. தமிழ் மிஸ் ரோஸ் பிரிட்டோ ரொம்ப பிடிக்கும். எஸ், வெரி நைஸ். எல்லா டீச்சர்ஸும் என்னோட வெட்டிங்க்கே வந்து எல்லாம் பேசினாங்க, இவங்க நல்லவங்க வல்லவங்க நாளும் தெரிஞ்சவங்க மாதிரி. அந்த மாதிரி ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து அவ்வளவு தூரம் வர அளவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்னா கண்டிப்பா என் ஸ்கூல் இதுதான். குட் 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 குட். ஸ்கூல்னாலே நிறைய பட்ட பெயர்கள் இருக்கும், 2 சைட்லயுமே இருக்கணும். அவங்கள்ட்ட என்னங்கிறத அப்புறம் கேட்கிறேன். ஸ்கூல்ல வைப்போம் நம்ம டீச்சர்ஸ்க்கு, கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு, இந்த மாதிரி பட்ட பெயர்கள் என்னென்ன புழக்கத்துல இருக்கு பள்ளி காலங்கள்ல? முதல்ல வாதியா சொல்லிடலாம். நாங்கள் 10th படிச்சுட்டு இருக்கோம். அப்போது மேக்ஸ் டீச்சர்னாலே எங்களுக்கு பிடிக்காது. அது எந்த கிளாஸாக இருந்தாலும் மேக்ஸ் டீச்சரும் பிடிக்காது, மேக்ஸ் பீரியடும் பிடிக்காது, மேக்ஸும் பிடிக்காது. அப்போ நாங்கள் மேக்ஸ் டீச்சருக்கு பேர் வச்சுருப்போம், டே மச்சான் மச்சான் குண்டமாக வருது அப்படிம்போம். அவங்க யாரமாட வராங்க அப்படிம்பா. அப்போ நம்ம மேக்ஸ் டீச்சர் தான்டா குண்டமா வராங்க, குண்டமா அப்படின்னு பேர் வச்சு நான் கேட்கிறேன். அடுத்து எங்க சோசியல் சார் பேர் சைல்ட் கார்டு. சைல்ட் கார்டா? சைல்ட் கார்டு. ஏன்னா அவர் பேர் குழந்தைசாமி, ஆனா அவர் சைல்ட் கார்டு. ஓகே, இதான் கேக்குறேன். 12th வந்து மோட்டர் ஒருத்தர் கூப்பிடுவோம். மோட்டரா? ஆமா. ஏன்னா அவர் நாங்க ஒகேஷனல் குரூப், ஆக்சுவலி EMR குரூப். அதனால அவர் எங்களோட கிளாஸ் சார் மோட்டர்னு அவர். ஓகே ஓகே, இதான் கேக்குறேன். வேற என்னென்ன இருக்கு கியூட்டா? எங்க பிடி சார் பேரு பட்டத்தினி. அவர் பட்டாணியை வாங்கிட்டு வந்து வச்சுக்குவாரு. நாங்கெல்லாம் கிரவுண்ட்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்போம். அப்போ வந்து வாயில போட்டு ஓடுடா இப்படி போட்டு தின்னுட்டே இருப்போம். பட்டத்தினி. ஓகே. எங்க மேக்ஸ் மிஸ் பேர் வந்து மலபார். மலபாரா? என்னடா, கேரளால இருந்து வந்தாங்களா? கேரளால இருந்து வந்து மேக்ஸ் நடத்திட்டு இருப்பாங்க. ஆனா மேக்ஸ் நடத்துறதே புரியாது. வருவாங்க ஸ்ட்ரைட்டா வந்து படபடன்னு பேசுவாங்க, ஒண்ணுமே புரியாது. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் புரியும், எல்லாரையும் டைனுவாங்க. அது மட்டும் தான் புரியும். எங்க கெமிஸ்ட்ரி மிஸ் பேரு வந்து இன்ஜெக்ஷன்.
கிளாஸ் வந்து நல்லா ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருக்கும். நம்ம எதையாவது கேட்டு நிப்பாட்டி வச்சிருவாங்க. நம்மளும் பதிலெல்லாம் நல்லா தான் சொல்லுவோம். நம்மளை பாராட்டுற மாதிரியே பார்த்து நடுவில் என்னென்னலாம் சொல்லுமோ இன்ஜெக்ஷன் ஏற்றுற மாதிரியே ஏற்றிடுவாங்க. சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்கூடாது சார். பாண்டு தலைன்னு சொல்லுவாங்க சார். என்னவா பாண்டு தலைன்னு சொல்லுவாங்க. பாண்டு தலையா? ஏன்பா? அவர் யாருன்னு சொன்னா என்ன அடிப்பாரு சார் பார்த்தாரு. என்னன்னு சொல்ல, இதுவும் இவ்வளவு தூரம் சொல்லியாச்சு. எதனால சாதாரணமா சொல்லிருந்தா கூட பரவாயில்ல, நீங்க தப்பா நினைச்சு கூடாதுன்னு சொல்லும்போதே உங்களுக்கு புரியலையா? பில்டப் வேற கொடுத்தீங்க. படம் போறதுக்கு முன்னாடி ஒரு டைட்டில் போற மாதிரி, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க சார். இப்பயும் பாரு, ஏன் பாண்டு தலை? அதாவது பாண்டை கவுத்து வச்சா எப்படி இருக்கும்? பாண்டு தலையா சார்? அதான் பாண்டு தலைன்னு. சிமெண்ட் பாண்டு. எங்க கணக்கு சார் பேரு வி திருப்பதி. அதை வந்து கேர்ள்ஸ் சொல்ல மாட்டோம், பசங்க மட்டும் வீட்டியான்னு கூப்பிடுவாங்க. அதை வந்து ரொம்ப கோபமா இருக்க பசங்க வெட்டியான்னு கூப்பிடுவாங்க. வெட்டியா? வி திருப்பதி வெட்டியா ரைட்டர், பாவம் அவரு. அடுத்தது 8th படிக்கிறப்போ ஒரு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சார் எடுத்துட்டு இருந்தா சார். அவர் ரொம்ப லீனா இருப்பாரு. அவர் இருக்கிறதுக்கும் அவர் வர பைக்கும் சம்மந்தமே இருக்காது. பெரிய பைக்ல ஒரு புல்லட்ல நல்லா. அவருக்கு நாங்க வந்து மஸ்கிட்டோன்னு வச்சிருப்போம் சார். கொசு தொல்லை தாங்க முடியல. அதேதான் சார். ஓகே. எங்க சார் ஒருத்தர் இருக்கார் சார். ஐ திங்க் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அவரோட சொந்த காசு போட்டே ஊதுபத்தி எடுத்துட்டு வந்து சாமி காமிப்பாரு. ஸோ அதனால அவர் பேரு 1 ரூபா ஊதுபத்தி. ஐயோ பாவம், நல்ல காரியம் செஞ்சது. அவர் வந்தாலே 1 ரூபா ஊதுபத்தி வந்துட்டாருன்னு தான் சொல்லுவோம். உங்க லைஃப்ல அந்த மாதிரி பட்ட பேர்லாம் வச்சிருப்பீங்க? ஏதாவது இருக்கா? நாங்க பட்ட பேரை விட அவங்க மேனரிசம் தான் டக்குன்னு பதியும் எங்களுக்கு. பேர்லாம் வேண்டாம், சும்மா ஃபன்னுக்கு தான். பட் இந்த பண்ணும்போது என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாங்கன்னா கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. சின்ன வயசுல ஒரு தமிழ் டீச்சர் இருந்தாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அவங்க சம்மடி அடிப்பாங்க. நான் வந்து சொல்லு திருக்குறள் நானே, துப்பா இருக்கு துப்பாய துப்பாய துப்பாய் சி மட்டி சி சீன்னு சொல்லிட்டு ஒரு கிள்ளுவாங்க பாருங்களேன். அப்படியே செவுந்துடும். கருப்பா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட செவுந்துடும் சார். அந்த புள்ள சிவப்பாக்குறதான் காரணம் உனக்கு. கில்லு மிஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்புறம் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து ஒரு தடவை தப்பி தவறி ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. சூப்பர் டீச்சர். பட் ஜியோகிராஃபியோ ஹிஸ்டரி எடுக்கும்போது சவானா கிராஸ் லேண்ட்ஸ் எல்லாம் வரும்ல, ட்ரீ கிளைம்பிங் அனிமல்ஸ் லைக் எலிஃபென்ட்ஸ் அப்படின்ட்டாங்க வாய் தவறி. இன்னி வரைக்கும் நாங்க வந்து அந்த மிஸ் தானே யானை மரம் ஏறும் நாங்களேனுவோம். ஸோ இன்னொருத்தவங்க வந்து எப்போ பார்த்தாலும் லிப்ஸ்டிக் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வந்து உட்காந்துட்டு அந்த சாக் எது எடுக்கிறாங்களோ இல்லையா அப்படி உட்காந்துல, அதனால அப்படி பண்ணாலே வந்து அந்த மிஸ் தான் கிண்டல் அடிக்கிறோம் அப்படின்னு தெரியும். இந்த மாதிரி சின்ன விஷயம் மேனரிசம் வச்சு நம்ம பிரிக்கிறது. அது ஆமா. பட்ட பெயர்கள் நான் கேட்டேன், காலேஜ்ல கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். ரொம்ப ஹாமா இருக்காது, பட் காலேஜ்ல ரொம்ப விவகாரமா இருக்கும். பிகாஸ் நம்ம மெச்சூரிட்டி காம்போம் அப்படிங்கிற காரணத்துக்காக தான். என்னென்ன லெக்சரர்ஸ்க்கு ப்ரொஃபஸருக்கு நீங்க வச்சிருக்க பட்ட பேர்? காலேஜில் வந்து தமிழ் ப்ரொஃபஸருக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பட்ட பேர் வச்சுருப்போம். அவங்க எப்போ பார்த்தாலும் அது வந்து இது வந்து இப்படி எதை சொன்னாலும் இப்படி தான் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு பேர் லட்டு. லட்டை கொடுத்தா உருட்டி கொடுத்துடுவாங்க. ஓகே, லட்டு. இன்னொரு மேடம் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து குற்றாலன்னு பேர் வச்சுருந்தோம். ஏன்னா அவங்க வாயை திறந்து பேசினாலே சாரல் அடிக்கும் அப்படின்ட்டு. அதனால அவங்க வருவே குற்றாலம். நீங்க தான் அந்த ஃப்ரண்ட் பெஞ்சில் உட்கார்ந்த தோழியா? எம்ஏ படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ப்ரொஃபஸர் நல்லா ஹைட்டா இருப்பாரு. அவர் காது வந்து நல்லா பெருசா இருக்கும். அப்படி டீ கப்ல வந்து எப்படி ஒரு நம்ம ஹேண்டில் இருக்குல்ல, அது மாதிரி பெருசா இருக்கும். எல்லாருமே நாங்க டீ கப் அப்படின்னு சொல்லுவோம். அவர் வாயு நல்ல ஜிப்பு மாதிரி இருக்கும். அதனால என்னோட ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை டிரைவ் பண்ணல, எப்பவுமே ஃப்ரெண்டுன்னு சொன்னா அது நம்ம தான், அது வேற. ஓகே, பப்சு வாயா. ஆனா எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். பப்சு வாயா சார் உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் கோபி அப்படி பாத்தீங்க? பப்ஸ் தானே சாப்பிடலாம்னு பாத்துருக்காங்க. அப்புறம் ஒரு டீச்சர் சார் போட்டிருக்க கலர்லயே அடிக்கடி ஒரு சாரி கட்டிட்டு வருவாங்க, ஊதா கலர். அதனால அவங்க பாஸ் பண்ணும் போதெல்லாம் ஊதா எப்ப காலேஜ் படிச்சாங்க? இல்ல அதான் அடுத்த கேள்வி அதான் வரேன். நீங்க என்ன பண்றீங்க? அந்த கேள்வி கேட்க எப்ப காலேஜ் படிச்சா? நான் இன்னும் தான் காலேஜ் ஸ்டூடண்ட். ஓ சரி சரி. அரியர்ஸ் இருக்குல்ல, எப்ப அரியர்ஸ் முடிக்கிறோம்? நீங்க என்ன பண்றீங்க? எம்ஃபில். சரி, என்ன பண்றீங்க? இப்ப டீச்சிங். நீங்க இங்கிலீஷ் ப்ரொஃபசர். ஓ, உங்களுக்கு என்ன பட்ட பேர் வச்சிருப்பாங்க? எனக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ரிக்ட் டீச்சர்னு சொல்லுவாங்க. ஹலோ, என்ன சொல்லுவாங்க? அடுத்தவங்களுக்கு ஒட்டியும் பப்ஸ் வாயா அந்த வாயா ஸ்ட்ரிக்ட் டீச்சர். பட் நான் வந்து டீச்சரா போகும்போது எனக்கு தெரியும்ல என்னெல்லாம் கலாய்ப்பாங்க. நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருந்துக்கிறது. கண்டிப்பா ஏதாவது பட்ட பேர் உங்களுக்கு வச்சிருப்பாங்க. இது பார்த்த உடனே இனிமேல் இருக்குதா உங்களுக்கு? அதான் காலேஜ்ல வந்து ஒரு சார் வந்து நாங்க எப்படி கூப்பிடுவோம், மாமனாருன்னு கூப்பிடுவோம். அவர் என்ன சொல்லிட்டாரு, ஒரு தடவை கிளாஸ்ல இருக்கப்ப பொண்ணுகிட்ட, நான் உனக்கு அப்பா மாதிரிமா, ஏதாவது ப்ராப்ளம்லாம் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்ட்டாரு. அதனால நாங்க எப்போ அவர் வந்தாலுமே மாமனார் வந்துட்டாரா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி. இன்னொரு மேடம் பேர் வந்து பவுடர் டப்பான்னு சொல்லுவோம். பவுடர், அந்த மேடம் காலையில போட்ட பவுடரு சாயந்தரம் வரைக்கும் அது குறையவே குறையாது. அப்படியே மேக்கப் வந்து பண்ணிட்டே இருப்பாங்க, அந்த பூஸ்டப் பண்ற மாதிரி பண்ணிட்டே இருப்பாங்க. அதே நீ பாருங்க,
ஸோ அதனால அவங்க பேர் பவுடர் டப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். எங்க காலேஜ்ல ஒரு ப்ரொஃபசர் இருந்தாரு. அவர் பேர் என்னதுன்னா அம்மா போட்டு. அவர் எல்லாரும் அம்மா போட்டு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா அவரு மை வைக்கிற ஸ்டைலே வந்து எல்லாரும் நீட்டா தானே வைப்பாங்க, அவர் ரவுண்டா வைப்பாரு. சூனிய பொம்மை மாதிரி இருக்கும் அவர் பாக்குறதுக்கு. அதனால எல்லாரும் போகும்போது டே அம்மா போட்டு அப்படின்வாங்க அவரை பார்த்து. அதான் என்னோட ரொபோட்டிக் சார். ஆக்சுவலாக அவருக்கு 3 பேர் இருக்கு. ஒன்று கிளியோபட்ரா, இன்னொன்று வந்து ஜாக்குன்னு சொல்லுவோம், இன்னொரு மேஜர் சுந்தரராஜன். ஆக்சுவலாக எதுக்காக கிளியோபட்ரா வச்சோம் அப்படின்னா, எல்லாத்துக்கும் தெரியும் கிளியோபட்ரா வந்து கருப்பு அழகி அப்படின்னு சொல்லிட்டு. கிளியோபட்ராக்கு ஆம்பளை வேஷம் போட்ட மாதிரியா இருப்பார் அவர். ஆக்சுவலி உண்மையில கிளியோபட்ரா அப்படிதான் இருப்பாங்க. அதே மாதிரி ஜாக் எதனால கூப்பிடுவோம் அப்படின்னா, அவனுக்கு இங்கிலீஷே வராது. ஒரு தடவை அப்படிதான் லேப்ல எல்லாம் நின்று கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாரு. நான் மட்டும் ஐடி கார்டு போடல. என்னை பார்த்தா ரொம்ப கோவமா பார்த்துட்டு வாட் இஸ் ஒரு ஐடி கார்டு அப்படின்னாரு. என்னடா நம்மளை வாட் இஸ் ஒரு ஐடி கார்டுன்னு கேட்கறாருன்னு சொல்லிட்டு, சார் ஐடி கார்டு இஸ் டிஃபைன்ட் அஸ், உன் ஐடி கார்டு எங்கன்னு கேட்டேன் அப்படின்னாரு. அவர் இதே மாதிரி இங்கிலீஷ்ல சொல்லிட்டு தமிழ்லயே சொல்லுவார். அதே மாதிரி இன்னொரு சார் இருக்காரு. ஆக்சுவலா அவர் என்ன சப்ஜெக்ட் எடுத்தாரு மறந்து போச்சு. அவர் பேர் வந்து சில்லாக்குன்னு சொல்லுவோம். பேர் என்ன? சில்லாக்கு. சில்லாக். இப்போ நான் உங்க பக்கத்துல நின்னா நானே நெஞ்சு வரைக்கும் தான் இருப்பேன். அவர் என் பக்கத்துல நின்னா இடுப்பு வரைக்கும் தான் இருப்பாரு. அதனால சில்லாக்குன்னு தான் கூப்பிடுவோம். ஒரு தடவை கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாரு. பின்னாடி பெஞ்சில இருந்து என்னடா கவனிக்க மாட்டீங்க சார், பெஞ்ச் மேல ஏறினுங்க சார், அப்பதான் தெரியும் அப்படின்னாங்க அவர். எங்க டிபார்ட்மெண்ட் மேம் அவங்கள நாங்க அத்தைன்னு தான் கூப்பிடுவோம். ஏய் என்னங்கடா மாமனார்னு கூப்பிடுவேன் அத்தைன்னு கூப்பிடுவேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், அவனை நாங்க மாமான்னு கூப்பிடுவோம். இந்த மேம் கிளாஸ்க்குள்ள வந்தாங்கன்னா அவனை மட்டும் தான் கேள்வி கேட்பாங்க. அதனால இவங்க 2 பேரும் லிங்க் பண்ணிவிட்டு மாமா அவங்க அத்தை. கல்லூரி காலத்து காதல் என்ன, கல்லூரி காலத்து நட்பு என்ன, பள்ளி காதலும் இருக்கு. இந்த பப்பி லவ் அப்படின்னு சொல்லுவோம். அது குறித்து நிறைய பேசலாம் ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம். இது நில் கவனி. கல்லூரியா இருக்கட்டும், சின்ன வயசுல நம்ம அடைஞ்ச காதல் இன்ன வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருப்போம். கூட வந்திருக்க மாட்டாங்க, மேபி பறந்து எங்கேயாவது போயிருந்தாலும் அந்த நினைவுலைகள் நம்மளோட மனசுல இருக்கும். எது சிறந்தது, பள்ளி காதலா கல்லூரி காதலா? சார் ஸ்கூல் லவ் தான் சார். பள்ளியில எதுக்குடா காதலு? சின்ன வயசுல ஏபிசி படிச்சா ஒத்துக்கறாங்க, லவ் பண்ண ஒத்துக்க மாட்டாங்க. பள்ளியில எது காதல் சொல்லுங்க. சின்ன வயசுல ஏபிசிடி படிச்சா ஒத்துக்கறாங்க, லவ் பண்ண ஒத்துக்க மாட்டாங்க. அதுல எல்லோ ஆக்சுவலி அது வந்து பள்ளியில் வைக்காத ஒரு சப்ஜெக்ட் இல்லையா, எக்ஸ்ட்ரா சப்ஜெக்ட் அது ஆக்சுவலி. இல்ல ஓகே, பள்ளி காதல் தான் சிறந்தது. கண்டிப்பா லவ் ஸ்கூல் லைஃப் லவ் தான். நீங்க பண்ணுவீங்க? எஸ் சார், கண்டிப்பா. எத்தனை பேர் சார்? மேடம் ஒரு கிளாஸ்ல ஒரு இங்க சில பேர் அந்த சபைக்காக போய் சொல்லுவாங்க. ஜெனரலா ஸ்டூடெண்டோட ஃபர்ஸ்ட் லவ் டீச்சரா தான் சார் இருப்பாங்க. அது லேடி டீச்சர் பாருங்க. உண்மைதான். 5th படிக்கும்போது அது காதலா என்னன்னு தெரியாது. ஒரு முஸ்லீம் பொண்ணு வரும், நல்லா அழகா இருக்கும். பார்த்துட்டு தான் இருப்போம். இன்ட்ரோல் பெல் அடிச்ச உடனும் எல்லாம் வெளியே போயிடுவாங்க. குடுக்குன்னு போய் அந்த இடத்துல உட்காந்துருது. இங்கதான் நான் உட்காருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு உட்காந்த இடத்துல உட்காந்துக்கிறது. அதுக்கப்புறம் போயிடுச்சு. அது 6th மேல தொடரல வச்சுங்கல்ல, அது காதல்னு கூட தெரியாது. ஆனா அந்த உட்காந்த இடத்துல போய் உட்காந்து ஒரு பெரிய சந்தோஷம். ஸ்கூல் லவ் தான் சார் பெஸ்ட். பட் ஆனால் அது எப்படி லவ்னா இவங்கள மாதிரி லவ் கிடையாது. லவ் பண்றது, டேட்டிங் போறது, அவுட்டிங் போறது, அதுக்கப்புறம் விட்டுட்டு பாதியில போறது, அதுக்கப்புறம் கூட்டிட்டு போய் ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுறது. பள்ளி காதல் பாதியில் போய்விடும், கல்லூரி காதல் தான் கடைசி வரை வரும். கடைசி வரை போய் அந்த ஈரோட அவ்வளவுதான். அதாவது என்னன்னு கேட்டா கடைசிக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, அப்படியே ஓடிக்கிறது. அந்த காலேஜ் முடிச்சதோட அங்க லவ் முடிஞ்சு அவ்வளவுதான். அப்படி இல்ல, பள்ளி காதல் வந்து அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது, பிகினிங் ஆகுது இல்லையா. ஃபெயிலியரா சக்சஸ் அது மேட்டர் இல்ல. இது மகத்துவமானது, ரொம்ப அனுபவபூர்வமானது. ஒரு அறியாத வயசுல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், லவ் அப்படிங்கிற என்னன்னே தெரியாத ஒரு வயசுல லவ் அப்படிங்கிறப்ப இப்பதான் அந்த உணர்வு. லவ் பண்ணியிருந்தப்போமா முன்னாடி அந்த பொண்ணு எந்த வயசுல லவ் உணர முடியும் சொல்றீங்க நீங்க? இப்ப எல்லாத்துக்குமே வருது. எந்த வயசுலயுமே லவ் உணர முடியாது. எல்லாத்துக்குமே வருது. ஞாபகம் வச்சுங்க, ஃபர்ஸ்ட் கரெக்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. அதெல்லாம் என்னவா எல்லாமே அப்படிதான். முதல்ல ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷன் எதுல போகுது உங்களுக்கு? பிசிக்கல் அட்ராக்ஷன் தான் போவோம் முதல்ல. யாரா இருந்தாலும் அதான் பார்த்த உடனே எப்படிங்க காதல்? லவ்ஸ் எல்லாமே பார்த்த உடனே தான் பண்றாங்க, பிடிச்சலன்னு விட்டுட்டு போயிடுறாங்கல்ல. அதெல்லாம் எல்லாம் பள்ளி பருவத்திலயும் சரி, எந்த பருவத்திலுமே சரி, ஒரு உடல் தாண்டி போனாதான் நீங்க அதெல்லாம் சொல்ல முடியும். அதனால வந்து அது நீங்க ஒரு பையனை பொறுத்த வரைக்கும் அவன் எவ்வளவு செலவு பண்றான், எப்படி அவனுடைய பைக் பேக் சீட் இருக்குது. பப்பி லவ் மனசுல நிக்குமா அந்த காலகட்டத்துல? பள்ளி காதல் அல்லது நல்ல அறிந்த பருவத்துல மெச்சூர்ட் ஸ்டேஜ்ல மனசுல நிக்கிறதா நான் பேசுறேன். அதான் சார் ஆலிவ் மிஸ் நிக்கறாங்களே சார் கும்முன்னு. அதான் சொன்னாரு. லவ் பண்றது அப்படின்னாக்க கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கறது அது மட்டும் கிடையாது. அவங்க ஒரு கடலை உருண்டை வாங்கினாலும் அதை பாதியா கடிச்சு 2 பேரும் சாப்பிடுறாங்க பாருங்க, அதுதாங்க. ஒன் சைடு லவ்னு ஒன்று இருக்கு சார், அது தனி சுகம் சார். அந்த பொண்ணு வந்து இன்டர்வல் நடந்து போவா, அவளுக்காகவே பசங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க சார். கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டாங்க. அவள் நினைச்சு கவிதையும் எழுதுவாங்க. இதே முரளி மாதிரிலாம் இருக்காங்க சார். அது நான் தான் சார். என்ன ஸ்கூல்ல அது கிடையாது? அது சார் என்னுடைய பள்ளி காதல் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு இருக்கு சார்.
என்னன்னா 5வது படிக்கும்போது ஒரு பொண்ணு மேலே எனக்கு அஃபெக்ஷன். அது காதலா என்பது எனக்கு தெரியல எனக்கு அப்போ வந்து 6வதுல போகும்போது தான் எல்லா பசங்களும் நான் லவ் பண்ணுறேன், ஓ நம்மளும் லவ் பண்ணலாமா அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நான் பார்க்கவே இல்லை. அந்த பொண்ணு வேறு ஸ்கூல் போயிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த பொண்ணு பேர், அந்த பொண்ணு என் கிளாஸ் நடந்த நிகழ்வுகள் இன்னி வரைக்கும் ஞாபகம் இருக்குது. அந்த பொண்ணு நான் ஒன்றும் தேடிட்டு தான் இருக்கேன். இதுதாங்க பசுமையானது. இந்த சைடு பேசுன 2 பேருமே மனசு தொட்டாங்க. இது எப்படி கல்லூரி காதல் தான் பசுமையானதுன்னு சொல்ல வருது? அது பள்ளி காதல் வந்து என்ன சொல்றது, அறியாமல் வந்து தெரியாமல் போய்விடும். ஆனால் கல்லூரி காதல் என்பது தெரிந்தே போ. பள்ளிக்கூடத்துல பாத்தீங்கன்னா எதையும் எதிர்பார்க்காது சார். நீங்க அங்க தூரத்துல போகும் முகத்தை மட்டும் பாருங்க, அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு அதுவே பெரிய விஷயம். உங்களுக்கு 1000 கோடி கிடைச்ச மாதிரி. இப்போ காலேஜ்ல எல்லாம் பெஸ்ட் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, 8:45 ஏறி 9:45 அங்க ஒரு லவ், பஸ் ஸ்டாண்ட்ல விட்டு காம்பவுண்ட் வரைக்கும் ஒரு லவ், அது உள்ள போய் ஒரு லவ், திரும்பி ஈவினிங் போகும்போது ஒரு லவ். இதுதான். ஆனா பள்ளி கிடையாது, அது அங்க கிடையாது மேம், அது கிடையாது. இங்க இருக்கு, இங்க உண்மை இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஒரே பொண்ணை தான் பார்ப்போம், முடிஞ்ச வரைக்கும் பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னா என்னோட பசுமை பாத்தீங்கன்னா 2 பாட்டு சார், 2 சாங் எப்ப கேட்டாலும் சரி. இப்போ என் ஒய்ஃபை கேட்டால் இப்போ சொல்லுவாங்க, இப்போ வந்துட்டு இருக்குமே உனக்கு அப்படி அழ ஆரம்பிச்சிருவியே, உன் லவர் ஞாபகம் வந்துட்டு இருக்குமே. இப்போ சொல்லுவாங்க எனக்கு என்னென்ன பாத்தீங்கன்னா அன்புன்ற படம் நினைக்கிறேன், தவமின்றி கிடைத்த வரமே. அந்த தவமின்றி கிடைத்த வரமே அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா ஆக்சுவலி என்னோட பேர் இனியவன். அந்த பாட்டுல இனி வாழ்வில் எல்லாம் சுகமே அப்படி வரும். அந்த ஒரு பொண்ணோட பேர் வந்து ஒரு பூல வரும், சொல்ல விரும்பல, அவங்க வேற இடத்துல மேரேஜ் பண்ணி போயிட்டாங்க. அந்த பூ வரும். இந்த இது ஏன் சொன்னா அவங்க போயிட்டாங்கன்றது வேற விஷயம். 13 வருஷம் லவ் பண்ணோம், ஆனா பாத்தீங்கன்னா விட்டு கொடுத்தோம். அவங்க பேரண்ட்ஸ்க்கு அது பிடிக்கல, நான் வந்து விரும்பினேன், அவங்களும் விரும்பினாங்க. ஸோ லாஸ்ட்ல வந்து எனக்கு 2 தங்கச்சி இருக்குது, என் வீட்டுல ஒத்துக்கல அப்படின்னு. அதுதான் சார் காதல். நீ போன்னு சொல்லி விட்டுட்டேன். இன்ன வரைக்கும் நான் போல, மூஞ்ச பார்த்து பேசல, வருவோம். ஆனா இன்னைக்கு அந்த பாட்டை கேட்டா எனக்கு நினைவே தோன்ற, என் ஒய்ஃபுக்கு தோணும். இதுல வந்து அவங்களால சொல்லுங்க பார்க்கலாம், கத்தி எடுத்து கழுத்து அறுக்கிறதா இல்ல நம்ம மெனான ஊத்தி கொளுத்துறதா, இதைதான் அவங்க பேசுவாங்களே தவிர்த்து இந்த மாதிரி பசுமை ஒன்னே ஒன்று சொல்லுங்க சார். இல்ல காலேஜ் லவ் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா 8:30 இருந்து 8:45 ஒரு லவ், அந்த மாதிரிலாம் காலேஜ்ல தான் எல்லாருமே லவ் பண்றாங்க. ஸோ காம்படிஷன் அதிகமா இருக்கு. ஸோ ஏதாவது ஒரு லவ்வாவது நமக்கு ஓகே ஆயிடாதா அப்படின்ற ஒரு ஏக்கத்துல தான் ஒரு 4-5 அப்படியே லைன்ல வச்சுக்கிறது. ஸ்கூல்லலாம் யாருமே இப்போ நான் லவ் பண்ற பொண்ணு இன்னொருத்த லவ் பண்ணாலும் அவன் சொல்ல மாட்டான், சரி ஒரு லவ் அவன் தான் லவ் பண்றலாம் விட்டுருவானுங்க. அதே காலேஜ்ல வந்துட்டு நான் லவ் பண்ணாலும் இன்னொருத்தன் ட்ரை பண்ணுவான், சரி அவன் அசர்றப்ப நம்ம உள்ள பூந்துருமா அப்படிங்கிறப்ப காம்படிஷன் அதிகமா இருக்கு. பிராக்டிகலா தான் இப்பயே புரிஞ்சுக்கிங்க, 4-5 வந்து லைன்ல வச்சுக்கிறது அது உண்மையான லவ்வா? ஸ்கூல்ல ஒரே பொண்ணை பார்த்து ஒருத்தரையே லவ் பண்றது உண்மையான லவ்வா? இந்த அம்மா கடலை உருண்ட மேட்ரு சொன்னதா இருக்கட்டும், 13 ஆண்டு கால காதல் நான் விட்டுட்டேன், இன்னைக்கும் என்னோட மனைவி கிட்ட அதை சொல்லி மனைவி சொல்ற விஷயங்களா இருக்கட்டும், இது நீங்க ஜஸ்ட் லைக் அந்த மாதிரி சொல்ல முடியாது. பள்ளிக்காதல் தான் பசுமையானதுங்கிறதுக்கான சான்றாவே 2-3 விஷயம் அவங்க சொல்றாங்க. இதுக்கு ஏதாவது எதிர்ப்பதம் கூட இல்ல, உங்களோட ஸ்ட்ராங் பண்றதுக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கான்னு சார் சொல்லுவாங்க அவங்க. ஆனா ரொம்ப டைம் எடுத்துக்குவாங்க. ஏன்னா எத்தனை பேரை சொல்றது, அதுக்கு யோசிப்பாங்க. இதெல்லாம் இது சொல்றதா அதை சொல்றதா, ஏன்னா ஒரு பேரை சொல்லிட்டு அடுத்த வாட்டி ஒய்ஃப் கிட்ட வேற பேர் சொல்லிட்டுமா, இந்த வாட்டி ஒரு பேர் சொல்லிட்டு சங்கீதான்னு சொல்லிட்டோம், அந்த வாட்டி அடுத்த வாட்டி கீதான்னு சொல்லிட்டோமா, அதுக்கு ஒய்ஃப் கிட்ட அடி வாங்கணும். அதனால வந்து யோசிப்பாங்க. அதெல்லாம் அவங்க சொல்லவே மாட்டாங்க, நாங்க தைரியமா சொல்லுவோம் எப்பவுமே. சார் இப்போ ஸ்கூல் லைஃப்ல லவ் பண்ணவங்க எத்தனை பேர் லவ் பண்ணிட்டே இருக்கீங்க? இன்னும் கை தூக்குங்க. ஸ்கூல் லைஃப்ல லவ் பண்ணவங்க எத்தனை பேர் கல்யாணம் பண்ணிருக்கீங்க? யாருமே கிடையாது. இங்க இப்பவும் காலேஜ் லைஃப்ல லவ் பண்ணவங்கள லவ் பண்ணிட்டு தான் இருக்கோம், கல்யாணமும் பண்ணிருக்கோம். ஓகேயா? அப்படி எத்தனை பேர் பாருங்க, அந்த கையெல்லாம் தட்டக்கூடாது கூட்டத்துல. அப்படி எத்தனை பேர் இங்க இருக்கீங்க? இல்ல நான் காலேஜ் லைஃப்ல லவ் பண்ணி இன்னைக்கும் சந்தோஷமா இருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட் சாவித்ரி அந்தியூர்ல கேம்ஸ் டீச்சரா இருக்கா கவர்மெண்ட் ஸ்கூல்ல, அவங்க லவ் சக்சஸ் ஆகி இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. இதே மாதிரி நிறைய சொல்ல முடியும் என்னால. நாங்களாம் இன்னைக்கு நல்லா வாழ்ந்து காமிச்சிட்டு இருக்கோம். கல்லூரி லைஃப்ல லவ் பண்ணதோட இல்லாம சக்சஸ்ஃபுல்லா வாழ்ந்துட்டு இருக்கோம். கல்லூரி காதல் கல்யாணத்துக்கான ஸ்டேஜ் எடுத்துட்டு போகுது, ஆனா அங்க கலைஞ்சு போகுது, கனவாவே இருக்குங்கிறத அவங்க சொல்றது. காதல் அப்படின்னா நீங்க காதலிக்கிறீங்க, கல்யாணம் பண்றீங்க, அது முடிஞ்சு சக்சஸ், அது முடிஞ்சது, அது உங்களோட காதல். அது காதலா? இல்ல ஒரு பொண்ணு லவ் ஒண்ணுங்க இல்ல ஒரு நிமிஷம். காதல் வந்து சேர்ந்து வாழ்ந்தோட முடிஞ்சு போயிடுச்சா? காதல் நினைச்சிட்டு வாழ்ந்தல் லவ் தான். அதுக்காக ஒய்ஃபை விட்டுட்டு தப்பான என்ன பண்ணக்கூடாது. ஒய்ஃப் நமக்கு மனைவி வந்துச்சுன்னா அதுவும் ஒரு காதல் தான். அந்த நினைவுகளை வந்து நெஞ்சில் நிறுத்துறோம் பத்தி, அதுதான் பசுமை. அதுதான் அவர் கேட்டாரு. அவர் கேட்ட கேள்வி அதுதாங்க, பசுமை தான் அவர் கேட்கிறாரு. லவ் பண்ணி மேரேஜ் பண்ணவங்க லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கல்யாணம் நீங்க பண்றீங்களா? பசுமை தருதா? அடுத்தவங்க பண்ணது உங்களுக்கு பசுமையா இருக்குதா உங்களுக்கு? இல்ல உங்களோட நினைவு பசுமையா தருதா? ஒரு நிமிஷம், அவங்க அப்பா அம்மா பாக்கட்டும். நீங்க லவ் பண்றீங்களா? லவ் பண்ணிட்டு இருக்கேன் சார். நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். எங்க வீட்டுல எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? இன்னொரு 2 இயர்ஸ்ல எனக்கு மேரேஜ் ஆக போகுது. அந்த நினைவு வாழ்த்துக்கள் நான் கேட்கறேன். இது உங்களுக்கு பசுமை தருதா? அதை சொல்லுங்க. காலேஜ் லைஃப்ல சரிங்களா, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் லவ் பண்ணிருக்காங்க. 2-3 பேரை நாங்க சேர்த்து மேரேஜ் பண்ணியும் வச்சிருக்கோம். அந்த மாதிரி ஸ்கூல் லைஃப்ல யாரா பண்ணி வச்சிருக்கீங்களா? அதுக்கப்புறம் அவங்க நல்லா இருக்காங்களா?
நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க. இல்ல அவங்க சொன்னாங்க இல்லையா, நான் வந்து நான் என் ஃப்ரெண்ட் லவ் பண்ணா நான் போய் மேரேஜ் பண்ணி வச்சுட்டு வருவேன்னு சொன்னாங்க. ஸ்கூல் லைஃப்ல அது பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. பட் ஆனா அவங்க மேரேஜ் பண்ற வரைக்கும் தான் அதை பண்ணி முடிச்சுட்டு போயிருவாங்க. பட் அந்த 2 பேரும் அவங்க லைஃப் அவங்க தான் பாத்துக்கணும். பட் அவங்க பேரண்ட்ஸ் சப்போர்ட் இருந்தா மட்டுமே இவங்க லாஸ்ட் இயர் இருக்க மாட்டாங்க. அவங்க பிள்ளைங்க படிக்க வைப்பாங்க. கூட வந்திருக்கணும் போல உங்களுக்கு. என்ன அநியாயமா இருக்கு. அவர் ஏதோ முடிஞ்சதா பண்ணி வைப்பாரு. அததான் சொல்றேன், அவங்க பண்ணி வச்சுட்டு போயிருவாங்க. அதுக்கு 2 பேர் லைஃப் இல்லாம போயிருமே. அவர் அவ்வளவுதான் பண்ணுவாரு. அவர் கெபாசிட்டி அவ்வளவுதான். அவரால முடிஞ்சது அவ்வளவுதான் ஒத்துக்க மாட்டாங்க. அந்த லைஃப் போயிருமே பாதியில. இவர் பண்ணி வச்சுட்டு அவங்க 2 பேர் இதுக்கு பாதியில நிக்கணுமான்னு கேக்குறேன். அதுல அது பத்தி அவருக்கு பட் அடுத்து இவங்க சொன்னாங்க எனக்கு 13 வருஷமா லவ் பண்ண என்ன வீரம் இருக்கு அப்படின்னாங்க. வீரம் இரு அப்படி கிடையாதுங்க. பட் அவங்களுக்கு பேரண்ட் இருக்கு, அவங்களுக்கு சிஸ்டர் இருக்குன்னாங்க. அவங்க லைஃப் அவங்களும் பார்க்கணும்ல. பார்க்கணுமா? அந்த வயசுல கல்யாணம் பண்ணி செருப்பால் அடிப்பாங்க, அது வேற விஷயம். பட் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, 2 பேரு காலேஜ் டைம்ல லவ் பண்ணா கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கான வயசும் இருக்கு, மன ரீதியான இதுவும் இருக்கு. அது நாங்க பண்ணி வச்சிருக்கோம். அதே மாதிரி ஸ்கூல் லைஃப்ல எங்களுக்கு அந்த பண்ணி வைக்கிற மன ரீதியா வயசும் இல்ல, எதுவும் இல்ல, நாங்க பண்ணி வைக்கல. எதிர்கட்சியினரே என்ன சொன்னார்? ஆலிவ் மிஸ் தான் சொன்னார். ஆலிவ் மிஸ் எப்பொழுது வந்தார்கள் அவர் வாழ்வில்? பள்ளி பருவத்தில் தான் வந்தார்கள். அதனால பள்ளிதான். எதிர்கட்சி காதலுக்கு நான் வந்து எதிரில ரொம்ப சப்போர்ட்டிவ் பர்சன். டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸோட லைஃப் உடைய சம்மப்புன்னு பாத்தீங்கன்னா, லவ் விஷயத்துல பாத்தீங்கன்னா, முதல் முத்தத்தையும் முதல் காதலையும் யாராலையும் அவன் உடல் அழியும் வரை மறக்க முடியாது. இட் அப்ளைஸ் டு போத் தி செக்ஸ். அதுதான் உண்மை. அது ஆர்குமெண்ட்காக என்னோட ஸ்கூல்ல கிடைச்சிருக்கலாம், காலேஜ்ல கிடைச்சிருக்கலாம், எந்த டைமா இருந்தாலும் முதல் காதலும் முதல் முத்தமும் கண்டிப்பா மறக்கவே முடியாது. அது ஞாபகம் வச்சுன்னா 80 வயசு தாத்தாய் குச்சி வச்சு கூட ஐயோ அப்படிதான் இருக்கும். அது எப்பவுமே மறக்க முடியாது. அது அதுதான் ரீசன். ஓகே, முதல் முத்தம், முதல் காதல், முதல் ஸ்பரிசம், முதல் தொடுதல் மறக்க முடியாது. அழகா சொன்னார் படவா கோபி. இங்க வந்திருந்து நில் கவனி சொல் மேடையில கட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 க
அதே மாதிரி ரொம்ப நேர்த்தியாகவும் மெச்சூர்டாகவும் ஒரு கல்லூரி மாணவர் மாதிரியும் இருக்கிற தோற்றத்துல இருக்க வடா கோபிக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கலாம் நம்ம. நம்மளோட விவாதத்தோட ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் மாற்றணும்னு நினைக்கிறேன். மனசுக்குள்ள இருக்கிறத ரொம்ப தெளிவா பேசணும் அப்படிங்கிற ஆசையால தான் அந்த கேள்விகள் தொடுக்கிறேன் நான். உங்களை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ரெண்டு சைடுமே, ஸ்கூலா இருக்கட்டும் காலேஜ் இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம வாழ்க்கை இல்லை. புத்தகம் இல்லாம கூட இருந்துருவோம், நம்ம வாத்தியார் இல்லாம கூட இருந்துருவோம் சில நேரங்கள்ல கிளாஸ்ல. ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம இருக்க முடியாது நம்மளால. எந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப மகத்துவமானது இந்த சைட் பள்ளி வாழ்க்கையிலே சொல்லலாம் நம்ம. சார் ஸ்கூல் லைஃப் தான் சார். இப்போ கூட நீங்க சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட் ஃபேஸ்புக் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் யாரை நம்ம தேடுவோம்னா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான் சார் தேடுவோம். ஏன்னா அவங்க தான் நமக்கு ரொம்ப ஞாபகமா இருப்பாங்க. காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த நாள் கூட ஸ்கூல்ல எப்படி அமைச்சுக்குவோம் அந்த ஃப்ரெண்டை வந்து எப்படி செலக்ட் பண்ணுவோம், நம்ம எப்படி அமைச்சுக்குவோம்? சார் பார்த்தோன்னே வருது சார் ஃப்ரெண்டு. காலேஜ்ல கூட இவன் படிப்பானா மாட்டானா, காசு இருக்குமா இருக்காதான்னு கேட்பாங்க. ஆனா ஸ்கூல் ஃப்ரெண்ட்னா பார்த்தோன்னே யார் முதல்ல பக்கத்துல உட்காந்துருக்காங்க அவங்களோட தான் சார். இல்ல, எனக்கு தெரிஞ்சு தப்புங்க. ஏன்னா ஸ்கூல் படிக்கிறப்பதான் அப்பா அம்மாலாம் வந்து டே படிக்கிற பையனோட சேரு, படிக்கிற பொண்ணோட சேரு அப்படின்னு ஸ்கூல்ல தான் கட்டளைகள் ஜாஸ்தியா வரும்னு நினைக்கிறேன். பேரண்ட்ஸ் சொல்லாம சேர்றது தான் சார் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நீங்க பணம் இருந்தா தான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பீங்களா? சொல்றாரு காலேஜ்ல மட்டும் தான் பணத்தை பார்த்து ஃப்ரெண்ட்ஷிப் வருது. ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தா சார் டிப்ளமோ படிக்கும்போது. இப்போ அவன் உயிரோட இல்லை. என்ன நடந்துச்சுன்னா, நான் காலேஜ் பஸ்ஸில் டெய்லியும் போவேன், அவன் அவுட் பஸ்ஸில் போவான். ஒரு 4 ஸ்டாப் கழிச்சு எங்கள் பஸ்ஸில் வந்து நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 பேர் தான் இருந்தோம். அவன் அவுட் பஸ்ஸில் போகும்போது ஃபுட்பால்லேருந்து கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டான். மெயின் ரோட்டில் இருக்கான், யாருமே தூக்கல, எல்லாம் சுற்றி வேடியை பார்த்துட்டு இருக்காங்க. நாங்கள் போகிறோம், நான் தூக்குறேன், அவனுக்கு வந்து மூச்சு இழுக்குது உள்ளுக்குள்ளே. பட் எனக்கு தூக்கவும் பயமாக இருக்குது. அப்போ வந்து நான் டிப்ளமோ ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தான் படிச்சுட்டு இருந்தேன். சரி என்ன ஆயிருமோ, நம்ம தூக்கி வச்சு இறந்துருவானோ ஒரு பயம் வேறு. பட் வந்து என்ன பண்ணுறேன், இதுக்கு மேலே இது பண்ண கூட நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் தூக்குறோம். அதுக்கப்புறம் தான் தூக்க வந்தாங்க. தூக்கிட்டு அப்புறம் அந்த 108லாம் அப்போ வந்து ரொம்ப ஃபேமஸ் கிடையாது சார். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன், யாரும் வந்து ஆட்டோவும் வர மாட்டேட்டாங்க. போலீஸ் கேஸ் ஆயிருப்பா, நான் வர மாட்டேப்பா, கார் யாருமே வர. அப்புறம் காலேஜ் டிரைவர்கிட்ட ரொம்ப கெஞ்சி, சார் உயிர் போயிடும், நம்ம காலேஜ் பையனை எப்படியாச்சும் கொண்டு போகணும், காலேஜ் பஸ்ஸில் தூக்கி போட்டு ராங் வேல கொண்டு போய் சேர்த்தோம் சார். சேர்த்துட்டு ஹாஸ்பிட்டல் போனால் அவங்க முதல்ல கிடையாது எவ்வளோ பணம் வச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்க சார். உடனே எங்கள்கிட்ட இருந்து செயின் மோதிரம், டிப்ளமோ படிக்கும்போது கொஞ்சம் வெளிச்செட்டில் இருப்போம் சார். கையில் 500 ரூபா 1000 ரூபா எப்போதுமே வச்சிருப்போம் சார். எல்லா காசையும் போட்டு கொடுத்தோம் சார். கொடுத்துட்டு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ட்டாங்க சார். அவங்க அம்மா வந்து திருநெல்வேலி இருக்காங்க, அப்பா கிடையாது. அவங்க வரதுக்குள்ளே நாங்கள் நைட்டு 10,000 ரூபா பணம் கட்டி ஆகணும் சார். ஹாஸ்டல்லேருந்து எல்லா பணத்தையும் கலெக்ட் பண்ணி வந்து 10,000 ரூபா பணம் கட்டி கொடுத்தோம் சார். அடுத்த நாள் அந்த பையன் ஆப்ரேஷன் இறந்து போயிட்டான் சார். இது அதுக்கப்புறம் காலேஜில் பேசி அவன் ஸ்ட்ரக்சர் வந்து நாங்கள் முடிக்கிற வரைக்கும் அவன் ஃபோட்டோ டெய்லி கிளாஸில் வச்சு கொடுத்தோம் சார். என் நண்பனோட உயிருக்காக நான் இறுதி மூச்சு வரைக்கும் போராடி இருக்கேன். அது பணமா இருக்கட்டும், உடல் உழைப்பா இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், நான் இறுதி மூச்சு வரைக்கும் போராடி இருக்கேங்கிறது கல்லூரி வாழ்க்கையில தான் அமையக்கூடிய ஒன்று. ஸ்கூல் லைஃப்ல மேபி நம்ம பரிச்சயம் இருக்காது. ஸ்கூல் லைஃப்ல எல்கேஜிலேருந்து பட் சேம் பக்கத்து வீடு தான் அந்த பொண்ணு. எங்கள் 2 பேரும் ஒன்றா தான் ஸ்கூல் போகிறது, சைக்கிளில் இருந்தாலும் சரி ஆட்டோவில் இருந்தாலும் சரி. பட் எங்கள் டேடி கூட்டிகிட்டு போனாலும் கூட எல்லோரும் ஒன்றா தான் போவோம் ஸ்கூலுக்கு.
8th ஸ்டாண்டர்ட் வரை ஒரே ஸ்கூல் ஒரே கிளாஸ் பக்கத்தில் தான் உட்காரும். மாற்றி வருஷா போய் வீட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறது. வீட்டிலேருந்து பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வந்து தள்ளி உட்கார வைக்கிறாங்க, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணி பக்கத்தில் தான் உட்காருது இன்ன வரைக்கும். பட் 8th வந்து அவளுக்கு மலேரியா ஃபீவர் வந்து இப்போ இல்லை, அவள் இறந்துட்டா. பட் இப்போ என் கூட இருந்து அந்த இடத்துல உட்காந்து எனக்கு எகெயின்ஸ்டாக பேசியிருப்பாளா, என் கூட இருப்பாளா அப்படின்னு இன்ன வரைக்கும் ஒரு ஃபீல். என் கூட இருந்தால் இப்போ இன்ன வரைக்கும் என் கூட ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் இந்த இடத்துல ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவளை. என்ன நினைக்கிறீங்க அவங்க பத்தி? அதை பத்தி இருந்தா இன்ன வரைக்கும் நான் என்ன பண்ணிட்டு இருப்பேனோ அதை ரெண்டு பேரும் சேமா தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். எந்த ஒரு விஷயத்தையுமே. வாட்ஸ் நேம்? லலிதா அவ பேரு. மிஸ் பண்றீங்க? ரொம்ப மிஸ் பண்றேன் அந்த இடத்துல. ஸ்கூல்லனா ரொம்ப லிமிட்டடா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இது பண்றது. நம்ம கிளாஸ் 60 மெம்பர்ஸ் மிச்சி போனா அதே நம்ம 9th ஸ்டாண்டர்ட் காலேஜ்னா பறந்து விரிந்த காலேஜ்னா அவ்வளவுதான். அடுத்த காலேஜ் பசங்க இருந்தா ஃபுல் காலேஜுக்கும் தெரியும். ஒரு கல்ச்சுரலிஸ்டா இருந்தா ஃபுல் காலேஜுக்கும் தெரியும். ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஸ். யார் பார்த்தாலும் பேசி ஒரு ஃபேவரான பாட்டுல இருக்கு சார். கண்ணை கலங்க வைக்கும் ஃபிகர் வேணாண்டா, கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டு நண்பன் போதும்டா. ஃப்ரெண்ட்ஷிப் தான் எப்பவுமே பெஸ்ட். ஏன்னா நான் சொல்றேன்னா நாங்க 2nd ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் எங்க பிரேக்கப் ஆகாம கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. இங்கேயும் இருக்கும். தினேஷ், வெங்கட், நாங்கெல்லாம் வெரி குட்பா, வெரி குட். ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் இருந்துட்டே இருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப் தான் பெஸ்ட். இங்கேயும் அப்படிதான். நார்மலாவே சேர்ந்துருவாங்களா இல்ல ஸ்பெசிஃபிக்கா இவங்கள தான் பொண்ணுங்களை ஃப்ரெண்டு பிடிப்போம், அது வேற. பசங்க பொண்ணுங்க அந்த நட்பு கூட நான் வரல. பசங்க அப்படின்னா நீங்களாவே செலக்ட் பண்ணிக்கிறதா எப்படின்னு கேக்குறேன். காலேஜ்ல பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணிலாம் வராது சார். ஆக்சுவலி தானா அவங்களா அமையறது தான். பொண்ணு நீங்க சொல்ற மாதிரி வேணா பொண்ணுங்களை வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கா செலக்ட் பண்ணுவோம். இவ அழகா இருக்கா, இவ ரிச்சா இருக்கா, இந்த மாதிரி வந்துட்டு செலக்ட் பண்ணுவோம். பொண்ணுங்களோட உலகம் எப்படி? அந்த நட்பு வட்டாரத்துல பொண்ணுங்களோட உலகம் எப்படி? என்னோட கல்லூரி வாழ்க்கையில வந்து ஹாஸ்டல்ல படிச்சேன் நான். அப்போ ரொம்ப நெருக்கமா எல்லா ஊர்ல இருந்து வருவாங்க. இப்போ ஸ்கூல்னா அந்தந்த ஊர்ல இருக்கவங்களோட தான் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். கல்லூரியில் அப்படி இல்லை. எல்லா ஊர்ல இருக்கிற எல்லா தமிழ்நாடு எங்க இருந்து எல்லா ஏரியால இருந்து வருவாங்க. அதனால அதுதான் நான் பெஸ்ட்னு நினைக்கிறேன். ரொம்ப திடமானது, நுட்பமானது, இதெல்லாம் ஆதாயமானது இல்லாம நுட்பமானது. எனக்கு ரொம்ப பிடிச்சது கல்லூரி நண்பர்கள் தான். அதாவது சார் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறத விட நாளைக்கு கிடைக்கிற பலாக்காயோட இன்னைக்கு கிடைக்கிற கிளாக்காய் பெருசுன்ற மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறத விட நம்ம ஸ்கூல்ல படிச்ச ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வரைக்கும் வந்து பழகிட்டு பேசிட்டு ஒரு கோயிலுக்கு போனாலும் ஃபோன் பண்ணி எல்லாரும் சேர்ந்து போறது வருது. அது பெஸ்டா இல்லைங்களா? ஃபேஸ்புக்ல 5000 ஃப்ரெண்ட் வச்சிருந்து என்ன பண்றது? அவ்வளவு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்க்கு வந்திருக்கும். நான் ஏன் இவங்க தான் கன்க்ளூஷனே. அந்த முதிர்ச்சி, அந்த அறிவு, அந்த ஞானம் 2 வார்த்தையில தான் சொல்றாங்க. திருக்குறள் மாதிரி பழிச்சு நமக்கு புரியுது. அந்த காரணத்தினாலதான் அவங்கள்ட்ட கேட்டேன். இதைத்தான் சொல்றேன். அது ஸ்லேட்டு புத்தகத்திலேயோ நோட்டு புத்தகத்திலேயோ விட அவர் சொன்ன மாதிரி மனசுல பதிஞ்ச விஷயங்கள்லாம் எப்பயாவது பேசுறப்ப நமக்கு ஒரு அழுகை வரும். ஸ்கூல் லைஃப்ல எக்ஸ்கர்ஷன்லாம் போவோம். ஜப்பான்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஹிரோஷிமா, நாகசாக்கி தான் கூட்டு போவாங்க. சாம்பல்ல இருந்து மனிதர்கள் எப்படிடா வெளியில வர முடியும் அப்படிங்கறதுக்கான அத்தாட்சி. அவங்க எக்ஸ்கர்ஷனே பாத்தீங்கன்னா, டே இங்க தாண்டா நம்ம முன்னோர்கள்லாம் செத்தான், இப்படிதான் நம்ம வாழ்ந்தோம், இன்னைக்கு உலகத்துல உயரிய பீடத்துல நம்ம இருக்கோம்னா காரணம் இந்த சாம்பல்ல இருந்து தான் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி மேல வந்திருக்கோம். எக்ஸ்கர்ஷன்ல அங்க காமிக்கிற ஒரு விதம் பள்ளியில நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்காங்கிறது அப்புறம் அளவுகோல் வச்சு நிறைய PhD படிச்சவங்கள்ட்ட கேட்கலாம். கல்லூரி வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பசுமையானது தான். பசுமை நிறைந்த நினைவுகளேன் பாட்டு இன்னைக்கு பாடினாலுமே நம்ம அழக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்லாம் நிறைய இருக்கு. அதையும் தாண்டி அந்த கல்விங்கிறது என்ன, ரெண்டுக்குமே பொதுவானது தான். சமீப காலமா ஒரு அச்சம் இருக்கு. நில்கவனி சொல் மேடையில் அது ரொம்ப ஆழமா பதிய வைக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னைக்கும் நடக்காதது இந்த நூற்றாண்டில் நடக்குது. நமக்கு அப்புறம் உள்ள ஜெனரேஷன்ல அது நடக்கக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன். கொலைகள், ஸ்கூல்லையும் கொலை, கல்லூரிலையும் கொலை. இங்கே ஆசிரியை, அங்க பிரின்சிபல். வெறுமனா அந்த 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 கொலை பண்ண குழந்தையோ அந்த கொலை பண்ண பையனோ தப்பு அப்படிங்கிறது காரணம் கிடையாது. ஒட்டுமொத்த ஃபேக்கல்டி, ஒட்டுமொத்த குடும்பம், இன்னும் சொல்ல போனால் சமூகம், எல்லாரும் மேலேயும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்மளும் அந்த கொலைகாரர்களுக்கு ஏதுவாக ஒண்ணு கத்தியை கொடுத்துருக்கலாம், லேசர் கொடுத்துருக்கலாம். இதுதான் நம்ம கல்வி கத்துக் கொடுக்குதா அப்படின்னு 2வது கேள்வி மனசுல இருக்கு. 3வதாக கல்விக்கான டெஃபினிஷன் அடிக்கடி சொல்ற விஷயம் தான் அது. கல்விக்கான டெஃபினிஷனே என்ன தெரியுமா? அது பள்ளியா இருக்கட்டும் கல்லூரியா இருக்கட்டும், கல்வி எழுதுங்களேன் தமிழ்ல. இல் உறுதியான மனசை கொடுக்கணும் அந்த கல்வி. அந்த இல்ல தூக்கிருங்க. கவித்துவமான சிந்தனைகளை அது கொடுக்கணும். அந்த காவை தூக்கிட்டு அந்த வியை இல்லையும் போடுங்களேன். இலக்கை நோக்கிய ஒரு பயணத்தை அந்த கல்வி கொடுக்கணும். அப்படிப்பட்ட கல்விக்காக எதிர்கால சந்ததிக்கு நம்ம படித்த நாம் கைகோர்த்து முயற்சி செய்வோம். இந்த அரங்கத்துக்கு வந்திருந்து உங்களோட கருத்துக்கள் பரிமாறியதற்காக ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் நில் கவனி சொல்ல சந்திக்கிறேன்.